வரும்போது வீட்டுக்கு எதையும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இப்ப பிளாஸ்டிக் பேன் பண்ணிட்டதுனால நோபடி இஸ் கிவிங் பிளாஸ்டிக். அவங்களும் வந்துட்டு ஒரு பேப்பர் கவர் கொடுக்குறான், இல்லைன்னா பயோடிகிரேடபிள் நெகிழி கொடுக்குறான் அதுல உள்ள போட்டுக்கிறதுக்கு. ஆனா எத்தனை அது தாங்கும்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுல இருந்து சணல் பைய தூக்கிட்டு போங்க, மஞ்சள் பைய தூக்கிட்டு போங்க, இல்லைன்னா அட்டா பாக்ஸ் தூக்கிட்டு போங்க. நிறைய ப்ரொவிஷன் இல்லைன்னா இருக்கவே இருக்கு. தோ அஜிதா சொன்ன மாதிரி பிளிங்கிட் அப்படின்னு போன் பண்ணா வந்துருவான் மேடம், கீழே வந்து நிற்பான் அப்படிங்கிறால ஓகே தேவிகா. இது பேர் தான் சணல் பேக். கட்ட வச்சுக்கோ அஜிதா, சைலன்ஸ். ஸோ இதுதான் சணல் பை. சணல்னா ஜூட், ஜூட்டுனா இது மாதிரி கோடி தைக்கிறதுல செய்யறது. அது வந்து பயோடிகிரேடபிள். இது வந்து துணிப்பை. இதெல்லாம் கொண்டு போங்கன்னு சிஸ்டர் சொல்றாங்க, டெமோ பண்றாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து இதெல்லாம் கொண்டு கடைக்கு போயிட்டு அதுல வந்து வாங்கிட்டு வந்தா போதும். யார்கிட்டயும் வந்துட்டு பிளாஸ்டிக் பைய கேட்காதீங்க, சரிங்களா? இத்தனை நேரம் நான் உங்களுக்கு பிளாஸ்டிக்கை ஆக்சுவலா இந்த குரூப்புக்கு தான் இந்த லெக்சர் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனாலதான் என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். ஏன்னா இதுல வந்து ஹாஸ்பிட்டலையே சுத்தமா வச்சுக்கிற ஒரு குரூப் இருக்கு. அதாவது அவங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நாரி போயிடும். அவங்க HKAs ஹவுஸ் கீப்பிங் அட்டெண்டர்ஸ், அவங்க இல்ல, அவங்க டெய்லி பெருக்கல, டெய்லி கழுகல, டெய்லி பாத்ரூம் கழுகல அப்படின்னா நம்மளால அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போக முடியாது. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலோட ஆம்பியன்ஸ்னா தோற்றம், வெளிப்புற அமைப்பு, உள்புற அமைப்பு எப்படி இருக்குன்றத பார்த்து தான் பேஷண்ட் வருவாங்க. சில பேர் உள்ள எட்டி பார்க்கும் போதே குப்பையும் குளமுமா இருந்தா ஐயோ அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள நுழைஞ்சாலுமே யூரின் ஸ்மெல் வருதுப்பா, டெட்டால் ஸ்மெல் வருது, எங்க பாரு குப்பை, போகவே வேணும். ஸோ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டை கூட்டுட்டு வரவங்க யாரு? HKAs. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கிளீனா வைக்கிறதுனால தான் என் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்டே வராங்க. அடுத்தது அட்டெண்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்சஸ். இவங்க ட்ரீட் பண்ணலன்னா, இவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா பிளாஸ்டிக்கை எதுல போடணும், இதுல மனிதோட கழிவுகளை எதுல போடணும்னு சொல்லி கொடுக்கலன்னா அவங்க வந்து அதை பண்ண முடியாது. அதனால என்னோட ஸ்டாஃப் நர்சஸ் நீங்க எல்லாம் தான் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல். அதாவது நீங்க தூண்க மாதிரி நிக்கிறீங்க, அதனால ஹாஸ்பிட்டல் நல்லா ஓடுதுங்கிறத நான் பெருமையா ஒரு ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜா நான் பெருமையா உங்களுக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எந்த நேரத்திலயும் என் ஹாஸ்பிட்டல் வேகன்சியே வந்ததுங்க, 200 பேர் நிறுத்தினாங்க. ஆனா எந்த ஒரு நாள்லயும் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு கேவலமா இருக்கு, இவ்வளவு அசிங்கமா இருக்கு, உங்க ஹாஸ்பிட்டல் மட்டமா இருக்கு, நாங்க நுழைய மாட்டோம்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. பட் 2-3 வந்திருக்கு. அது யூனியனா பார்த்து செஞ்ச விஷயங்கள். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அவங்களா படம் எடுத்து அவங்களா போட்டுக்கிட்டாங்க, அவங்களே அதை சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் என் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மத்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலண்டா இன்னைக்குமே இருக்கிறதுக்கு என்னோட HKAs தான் ரீசன். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த வார்டு கிளீனா இந்த பண்ணிடுங்க, பிரிக்கிறீங்க அப்படின்னு பார்த்து பார்த்து சொல்ற ஸ்டாஃப் நர்சஸ்க்கு அடுத்த தேங்க்ஸ். இவங்க எல்லாரையும் கட்டி வைக்கிற HIs பிரகாஷ் ராவ் அண்ட் ஆல் த அதர் HIs. அவங்க ஒரு இன்சார்ஜ், ஒரு லீடர்ஷிப், ஒரு லீடர் இல்லைன்னா பின்னால வரவங்க எப்படி போறதுன்னு தெரியாம நாலா பக்கமும் போயிடுவாங்க. பட் நான் லீடரா இருந்தா என் பின்னால ஒரு கூட்டம் இருக்கும் நான் நம்புறேன்னா அது லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இத்தனை நாள் ஃபேஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாதுங்க, 2 ஹாஸ்பிட்டல். 2ல அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலோட 10 மடங்கு பெருசு. அதையும் கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்காங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு த HIs. ஸோ இவ்வளவு பெருசா ஒரு சொற்பொழிவை கேட்டுட்டீங்க. எனக்காக எல்லாரும் எழுந்து நில்லுங்க. Let us take the oath. ஓத்னா என்ன தெரியுமா? உறுதிமொழி. நான் இந்த நாள் முதல் நெகிழி பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் என்றும் என்னால் இயன்றவரை நானும் பயன்படுத்தாமல் என்னை சேர்ந்தவர்களையும் பயன்படுத்த
பயன்படுத்த விடாமல் தடுப்பேன் என்றும் என் நாடு என் பொறுப்பு என்பதை உணர்ந்து நெகிழி இல்லாத உலகை படைக்க உதவுவேன் என்றும் உறுதிமொழி ஏற்கிறேன். Thank you. நானே